பல்வேறு சரௌண்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கள் அதிகமான அளவுல குறிப்பிட்ட நேரத்துல வந்ததாகவும் ஆமா ஆமா நீங்க பாத்துருப்பீங்க. அந்த எதுக்காக எங்க இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ், எதுக்காக அந்த இடத்துல திரும்புது, இதே போன்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதையே எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். 6 மணி நேரமா தாமதம் வந்தா சார், 6 மணி நேரத்துக்கு தலைவர் தாமதம் வந்தா பிரச்சனை இருக்கிற மாதிரி. இல்ல 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 சார், அங்க 3 to 10 தான். 3 to 10க்குள்ள எங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவர் வந்திருக்காரே தவிர அதுல எந்த விதமான காலதாமதமும் இல்லை. அதாவது சாலை வழியாக வருகிற பொழுது மெதுவாகத்தான், ஏன்னா மக்கள் இருந்து 2 பக்கங்கள் நின்று பாக்குறாங்க. அப்ப வேக வேகமா வாகனத்தை ஓட்டி வர முடியாது. அப்ப ஏதாவது விபத்துகள் ஏற்படும். அதில் தடுப்பதற்காகத்தான் அவர் மிகவும் கவனமாக வந்திருக்கிறார். விசாரணைக்கு மத்தியானம் 2:15 சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு நாங்க ரிஜிஸ்டர் கேட்டுட்டு அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். இல்ல எங்களுக்கு இதுவரை அது மாதிரி தகவல் எதுவும் வரல சார். இல்ல நாங்க நேற்று சென்னை அமர்வு நீதியரசர்கிட்ட நாங்க நேற்று ரெப்ரசன்ட் பண்ணோம். அவங்க இன்னைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு பண்ணுங்கன்னு. இதுக்கு பிறகு உள்ள போயிட்டு என்னங்கறத ஃபர்தரா டெவலப்மெண்ட் கேட்டு உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இல்ல அதுதான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். முக்கியமா ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. இதை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு எதிராகவும் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கறத நாங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லா படிங்க உங்களுக்கு. அதான் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த அஃபிடவிட்.